ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து மரப்பலகையில போட்டிருந்த ரேம்ப் வந்து இப்ப நம்ம எடுத்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்பவே வழுக்குது. ரொம்ப வழுவழுப்பு தன்மையாயிருச்சு. நான் வந்து இப்ப தனியா போயிட்டுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாரி என்னால முடில. இன்னும் அது வந்து ரொம்ப இத்தும் போச்சு. ஸோ, அது இன்னும் கொஞ்ச நாள் உடைஞ்சு போற நிலைமையில இருந்தனால, எப்பயுமே பெர்மனன்ட்டா இருக்கட்டும்னு சிமெண்ட்ல இப்ப நாங்க போடப் போறோம். அதுக்காக தான் இப்ப இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் எடுத்துட்டு இருக்க காணொளி தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இத நம்ம ஃபுல்லாவே எடுத்துட்டு, தென் நம்ம சிமெண்ட்ல போடுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதில நான் வந்து இந்த வீடியோல இந்த காணொளியில நான் காட்டப் போறேன். மறக்காம எல்லாரும் பாருங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, ஒரு வீல் சேர் யூசருக்கான இது ஒரு காணொளி தான் இது. இது வந்து நம்ம எப்படி ரேம்ப்ல வந்து நம்ம தன்னந்தனியா போய்க்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான். இப்ப நம்ம இத எப்படி போடுறாங்கன்ற வீடியோவ ஃபுல்லா காட்டுறோம். தென் இதுலேருந்து நம்ம எப்படி சர்வே பண்ணுறோம், எப்படி இதில வந்து ஃபுல்லா ஃபினிஷிங் டச்ல எப்படி நம்ம தனியா முடியுதா? கையிலேயே மேனுவலா நம்மளால வீல் சேர தள்ளிட்டு முடியுதா? இல்ல எலக்ட்ரிக் இத வச்சு மட்டும் தான் முடியுதான்றத ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது, உங்க சர்க்கிள்ல யாராவது வீல் சேர் யூசர்ஸ் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணுங்க. நெறைய பேருக்கு இது வந்து பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. நமக்கு வேலை செய்ய வந்தவங்க எல்லாத்தையும் ரேம்ப் எல்லாம் எடுத்துட்டு, அந்த இடத்த ஃபுல்லாவே கூட்டி பெருக்கிட்டாங்க. நீட் பண்ணிக்கிட்டாங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க, எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் நம்ம ரேம்ப் வந்து சைஸ் வைக்கிறோன்ற அளவு வச்சுக்கிட்டாங்க. 2 செங்கல கட்டி, ஒரு கயிறு எடுத்து நேரா ஒரு அளவு வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம இதில பார்த்தீங்கன்னா, சாண்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாண்ட வந்து அதுவும் சிமெண்ட்டையும் 2யும் கலவை பண்ணி அங்க வந்து கலக்கிட்டு இருந்தாரு தம்பி. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு அவரே வந்து கல்லையும் இறக்கி வச்சுட்டாரு. இந்த இடத்துல ரேம்ப் போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து ஒரு மிஷின வச்சு சொரசொரப்பாக்கிக்கிட்டாங்க. அதுக்கு தான் இப்ப படி எல்லாத்தையும் சொரசொரப்பாக்கிட்டு இருக்காங்க. அந்த இத தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபுல்லா போற இடத்தெல்லாம் சொரசொரப்பாக்கி முடிச்சதுக்கப்புறம், ஈரப்பதம் பண்ணிக்கிட்டாங்க அத. ஈரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட்ட லைட்டா அப்படி வந்து தூவி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒன் பை ஒன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காணொளி எல்லாமே இதில ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையும் கல்லெல்லாம் அடுக்கி வச்சாங்க. கலவையெல்லாம் போட்டு கல்லெல்லாம் அடுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க 2 சைடு வந்து கல்லெல்லாம் அடுக்கி வச்சுட்டு, நடுவுல வந்து ஒரு கேப் இருந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட கீழ உள்ள ஒரு ஸ்லோப் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஸ்லோப்ல வந்து நமக்கு படி இருந்துச்சு ஒரு சில இடத்துல. அத ஃபுல்லாவே இடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்லோப்பாவே போட்டாங்க. அப்ப இடிச்ச அந்த சிமெண்ட் துண்டுகள் எல்லாம் தான் இப்ப வந்து எடுத்து இதில வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. அத ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாவே அத நல்லா கொத்தி உடைச்சு விட்டாங்க. நல்லா ஒரு ப்ராப்பரான ஒரு இதில வச்சுட்டு, அதுக்கப்புறம் மேல வந்து சாண்ட போட்டாங்க. சாண்ட் அதுக்கப்புறம் சிமெண்ட் கலவை பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அதையும் மேல போட்டு, அதுக்கப்புறம் தண்ணி நல்லா விட்டாங்க. அது செட் ஆகணுன்றதுக்காக. தண்ணி விட்டதுக்கப்புறம் திரும்ப வந்து கொஞ்சம் ஈரப்பதமான நல்ல ஒரு கலவைய எடுத்துட்டு வந்து மேல போட்டு எல்லாமே செட் பண்ணாங்க. அவங்க பண்ணத பார்க்குறப்ப சூப்பரா இருந்துச்சு. இதில எப்படா நம்ம இறங்கி போவோம், வீல் சேர்ல எப்படி நம்ம மேனுவலா நம்ம எல்லாத்தையும் பண்றது? ஏன்னா இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறது ஒரு வீல் சேர் யூசருக்கு ஒரு வரப்பிரசாதம் மாரி, ஒரு சிறகடிச்சு ஒரு பறக்கிற மாரி. ஏன்னா, இப்ப நம்ம வீல் சேர்ல தான் இருந்தாகணும்னு நம்ம வாழ்க்கை ஆனதுக்கப்புறம், நம்ம வந்து எப்படி நம்மள நம்மளாவே இண்டிபெண்டன்ட்டா இண்டிவிஜுவலா எப்படி நம்ம பார்த்துக்கலாம்? அப்படின்றது ரொம்ப ஆசையா இருக்கும் எல்லாத்துக்குமே. எனக்கும் அப்படிதான் இருக்கு. தென் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நான் தனியா போயிட்டுருந்தேன். இருந்தாலும் அதுக்கப்புறம் அது ரொம்ப வழுவழுப்பானோனே, எங்க வீட்ல புடிச்சுக்கிட்டா தான் வீல் சேர புடிச்சுக்கிட்டா தான் என்னால கீழயே இறங்க முடியிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டேன். அப்ப பார்த்தீங்கன்னா, தனியா என்னால கீழ எங்கேயுமே முடில. யாராவது ஒருத்தவங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் என்னால கீழ போகுன்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். அது வந்து ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனியா எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டா தான் நமக்கு எப்பயுமே ஒரு ஹேப்பினஸ். இன்னொருத்தவங்களோட சப்போர்ட் நமக்கு வேணும் அப்படின்றப்ப கண்டிப்பா அது ஒரு இதுதான். பட் எல்லா விஷயத்திலும் நம்ம இன்னொருத்தவங்க சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா வாழ முடியாது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா, வீல் சேர்ல வந்துட்டோம் அப்படின்னாலே யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தேவைப்படும். இப்ப இந்த இடத்த நான் இண்டிபெண்டன்ட் ஆக்கிடலாம். இதே மத்த இடத்துக்கு வெளிய நான் போறேன்னா, அங்க படிக்கட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் தேவைப்படும். ஸோ ஒரு 80 டூ 90% நம்மளோட வேலைய நம்மளே பார்த்துக்க முடிஞ்சா, அது ஒரு ஹேப்பினஸ் தான் எப்பயுமே பார்த்தா. ஏன்னா 100% கண்டிப்பா நம்ம வேலைய நம்மளால பார்த்துக்க முடியாது. ஏன்னா வெளிய இடத்துக்குலாம் போனோம்னா, இன்னொருத்தவங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படும். அதையும் நான் அந்த இடத்துல பதிவிட கடமைப்பட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆச்சு இந்த வேலை முடிக்கிறதுக்கு. காலைல ஒரு 12:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈவினிங் ஒரு 6:30 ஆயிருச்சு. இது எல்லாமே பண்ணி முடிக்க அவங்க சாப்பிட்டு வர டைம் எல்லாம் போக, ஃபுல்லாவே நான் வந்து 10:30லேருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் நான் வீல் சேர்லயே தான் உட்காந்துருக்கேன் இப்போ, இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே நமக்கு போட்டு தளம் போட்டு ஃபுல்லாவே ஒரு அழகான ஒரு இது பண்ணிட்டாங்க. கடைசியில இது முடிக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா, சிமெண்ட் பால் மாரி ரெடி பண்ணிட்டு, அத மேல ஊத்தி அதுக்கப்புறம் ஒரு இது தேய்ச்சாங்க.
அந்த மாரி நெறைய விஷயம் பண்ணாங்க. ஸோ எல்லாமே நீங்க காணொளில பார்த்துருப்பீங்க. ஒரு சில விஷயத்த நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி இந்த விஷயங்கள பத்தி யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடைசியில ஒரு இதுக்காக ஒரு கிரிப்னஸ் கிடைக்கணுன்றதுக்காக கோடும் போட்டுக்கிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வேகமா போறோம் அப்டின்னா, ஒரு கிரிப்னஸ்க்காக. இத போட்டு முடிச்சோனே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆனா ஒரு சின்ன வருத்தமும் இருந்துச்சு. ஏன்னா இது போட்டதுக்கப்புறம் 3 நாளைக்கு இதில வீல் சேர்லாம் போக்கூடாது அப்படின்னு சொல்ட்டாங்க. 3 நாள் செட் ஆகணும் அப்படின்ட்டு. 3 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப வெளி உலகத்த பார்க்க சந்தோஷமா கிளம்புவேன். ஒரு சில நல்ல விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா, அதில நம்ம காத்திருக்கிறதுல தப்பே கிடையாது. காத்திருக்கலாம். இது எனக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா, நானே என்னோட வேலைகள பார்த்துக்கிறதுக்கு ஒரு சூப்பரா இருக்கு. இதே மாரி என்னோட பாத்ரூமும் ரொம்ப சின்னதா இருக்கு. அதையும் நாங்க பெருசாக்க போறோம். அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாவும், ஒரு லாங் வீடியோவாவும் போடுறேன். மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பல உபயோகமுள்ள தகவல் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். காமெடி, ஃபன், அதுக்கப்புறம் அறிவுபூர்வமான விஷயங்கள், எஜுகேஷன் இந்த மாரி எல்லா வீடியோவுமே நம்ம சேனல்ல வரும். சப்போர்ட் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம கொண்டுட்டு வரப்போறோம். கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ.